பசங்கள திருத்துறதுக்காக ஒரு அம்மா எந்த அளவுக்கும் பொய் சொல்லலாம். ஆனா, இவங்க சொல்றது இந்த பொண்ண எந்த அளவுக்கு அப்செட் பண்ணுதுன்னு பாருங்க. அவங்க அம்மா கிட்ட இருந்து பார்ட்டில இருக்க இந்த பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் வருது. வெளிய வந்து கேட்டா தான் தெரியுது, அவங்க தம்பி இன்னைக்கு வந்து போனாலும் போயிடுவான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இத கேட்டு டென்ஷன் ஆன பொண்ணு பார்ட்டியிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு கிட்ட ஹெல்ப் கேட்கிறா. என் தம்பி வந்து இன்னைக்கு சாக போறானா, நான் உடனே வீட்டுக்கு போணும் அப்படின்னு சொன்னதுமே, அவ ஃப்ரெண்டுமே ஹெல்ப் பண்றா. கூட்டிட்டு வந்து வீட்ல விடுறா. உள்ள வந்ததுமே அவங்க அம்மா இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிட்டு வெளிய போவியா? அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா, இல்ல இன்னைக்கு நைட்டு அவனுக்கு ஒண்ணும் ஆகல. எதுவும் ஆகாது அப்படின்ற மாரி சொல்லுவோம். அதுக்காக இந்த அளவுக்கு ஒரு பொய் சொல்வீங்களா? அப்படின்ற மாதிரி கேட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறா. நீங்க வேற ஏதாவது சொல்லலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டயுமே கோச்சுட்டு வெளியில போறா. அவங்க அப்பாவுமே சமாதானப்படுத்துறாரு. அம்மா உனக்கு நல்லதுதாம்மா பண்றாங்க அப்படின்னு. ஏன்னா நீ ஒரு பையன நம்பிட்டு இருக்க. அந்த பையன நம்பி நீ வெளிய போகணும்னு ட்ரை பண்ற. இதெல்லாம் நல்லதுக்கே இல்லன்னு சொன்னாலுமே, அந்த பொண்ணு பேச்சு கேட்காம அப்படியே அவங்க அம்மா அப்பாவ எதிர்த்துட்டு வீட்ட விட்டு வெளியில போறா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல தெரிவிங்க.